வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு தோட்டத்துக்கு விசிட் பண்ணோம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை, பாக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லி, அனைத்து விதமான பயிர்கள் பண்ணிக்கிறாங்க. பணப்பயிராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தால் திருநெல்வேலிக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா களக்காடுங்கிற ஒரு பிளேஸு. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த விவசாயி. இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா இளநீ வெரைட்டி வச்சுருக்கிறாரு. சவுக்காட்டு அரஞ்சின இளநீ வெரைட்டி வச்சுருக்கிறாரு. இன்ற கிராப்பை பார்த்தீங்கன்னா முகித்து நகரம் பாக்கு வச்சுருக்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டுன்னு பார்த்தீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வர கிராப்பு தேடி வச்சுருக்கிறாரு. நல்ல ஈல்டு வருது. இல்லை பாக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. ஒவ்வொரு பாக்கு குறைஞ்சது 100 to 150 கிராம் வெயிட் வரும். நீங்கள் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நான் என்னோட கையில் வச்சுக்கிறேன். எவ்வளோ சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைஸ் ஈல்டு வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 32 டிகிரிக்கு மேலே போகாது. தண்ணி நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆஃப் வாட்டர்ஸ் இருக்குது. தெரியுதுங்களா? உங்களுக்கு காமிக்கிறோம் பார்த்தீங்களா? கிராப்புமே பார்த்தீங்க அப்படின்னா தென்னையும் பார்த்தீங்கன்னா 25 அடிக்கு ஒன்று வச்சுருக்கிறாரு. பாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 அடி to 7 அடிக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறாரு. நல்ல ஈல்டு. எல்லாமே ஹார்வெஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இளநீ போட்டிருந்தாங்க. இளநீ தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இளநீ இருக்குது காமிக்கிறோம் பார்த்தீங்களா? இளநியுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு இளநியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 30 டேஸ்க்கு ஒருக்கா வந்து இங்கே வெட்டுறாங்க. இளநீ வெட்டிக்கிறாங்க. இளநீ வெட்டி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய்க்கிறாரு. ஒரே மாதிரி சைஸ் இருக்குது, ஒரே குவாலிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி நியூட்ரியன்ட் வேணும், என்னென்ன மாதிரி உரம் டைமுக்கு கொடுக்கணும், எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாரு. காமிக்கிறேன் பாருங்க. இதை இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு 100 கொலை வச்சிருக்கிறாரு. தெரியுதா எப்படி வச்சிருக்கிறாருன்னு? இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஐடியாவும் இருக்கும். புரியுதா? எப்படி உங்களுக்கு கொலை என்றாரு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 100 காயை வச்சு சொல்லிடுறாரு. அது 100 காய் தனித்தனியாக இருக்கணும். அந்த 100 காய் வச்சுட்டு 100 காயை ஒரு ஒவ்வொரு இதாக போய் பார்க்குறாரு. ஃபார்ம் ஓனர் போய் பார்க்குறாரு. ஃபார்ம் ஓனர் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு 100 காயை அப்படியே விசிட் பண்ணிட்டு போகிறாரு. ரேண்டமாக ஒரு இதை வந்து எண்ணி சொல்கிறாரு. இது எவ்வளோ இருக்குன்னு என்ன சொல்கிறாரு. அந்த எண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100 காய் இருந்ததுன்னா 100 காய்க்கு தகுந்த மாதிரி ரேட்டை அவர் சொல்கிறாரு. தெரியுதுங்களா? அதனால் இது ஒரு பண்ணுங்க, மாடர்னாக பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வரும்.